இரவு படுத்துட்டாக்கா அப்புறம் நம்ம காலையில் தான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. இடையில எழுந்திருக்கவே கூடாது, இடையில கண் முழிக்கவே கூடாது. நைட்டு 10 மணிக்கு படுத்தோம்னா காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா இதுதான் சோம்பேறித்தனங்கிறது. இதுக்கு ஏற்றாற் போல் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்போ காலையில் தான் எப்போ ஒரு மயக்கம் தான் வரும், தூக்கம் வராது. காலையில் கூட எழுந்திருக்கவே முடியாது, அந்த மயக்கம் தெரியாது, தூக்கம் தெரியாது கிடையாது, மயக்கம் தெரியாது. காலையில் கூட அலாரம் 6 மணிக்கு அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணிட்டு 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்போ நைட்டு தூங்குனா காலையில் தான் எழுந்திருக்கணும், இடையில நீங்கள் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. இது எதனால் வருது அப்படின்னா ஒருவேளை இரவை பற்றிய பயமாக இருக்கலாம். இந்த பேய் பயம்லாம் இருக்குல்ல, இரவில் ஒன்றுக்கு வருது அப்படின்னா போய் எந்திரிச்சு பாத்ரூம் போகணும், வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்கும், அதுக்கே போய் பயப்படுவாங்க. பாத்ரூம் போகணும் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது எந்திரிச்சா திரும்ப தூக்கம் கலைஞ்சிரும், அப்புறம் நைட்டு முழுக்க முழிச்சே கிடக்கணும். திரும்ப தூக்கம் கலைஞ்சா சும்மா ஒரு 2 டம்ளர் தண்ணி குடித்தா திரும்ப தூக்கம் வந்துடும். அது தெரியாது அவங்களுக்கு. இப்படி அறியாமையின் காரணமாக, பயத்தின் காரணமாக இரவு கண் விழிக்கவே கூடாது, இரவு படுத்து விட்டால் காலையில் தான் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள்.